இந்த தமிழ் படத்தில் ஒரு அழகான பையன் இருக்கான், ஒரு யங்ஸ்டர். இப்போ தான் காலேஜ் முடித்து ஏதோ வேலை தேடிட்டு இருக்கான். அவன் லைஃப்பில் வந்து ஒரு பொண்ணை மீட் பண்ணுறான். ஹி ஃபால்ஸ் இன் லவ் வித் தட் கேர்ள். அந்த பொண்ணு தான் இந்த படத்தோட வில்லி. அயானி என்னன்னா அவள் தான் வில்லின்றது ஹீரோக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அந்த பொண்ணு வந்து நல்லா இவனோட ப்ரெசன்ஸை என்ஜாய் பண்ணுறா, லவ் பண்ணுறா, அவன் கூடவே இருக்கா, ஊர் சுற்றுறா, நல்லா அவனோட எமோஷ்னல் அவைலபிலிட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுறா, அவளும் எமோஷ்னலாக இன்வால்வ் ஆகிறா. இவ்வளோ லவ்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருவா, ஆனால் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருப்பா. அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன பண்ணுறான்னா, ஒரு லேமான ரீசன் சொல்லி ஒரு பணக்கார பையனை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறான். அவள் இவனை ப்ளே பண்ணியிருக்கா அப்படின்ற விஷயம் வந்து இவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு பிரேக்கிங் பேட் ப்ரொஃபஸர் ரேஞ்சுக்கு ஒரு பிளான் ஒன்று பண்ணி எஸ்கேப் ஆகிடுவா அவன் லைஃப்லேருந்து. ஸோ இந்த தமிழ் படம் என்ன அப்படின்றத வந்து கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா உங்களோட கமெண்ட் பின் செய்யப்படும். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவோட செகண்ட் எபிசோடு. ஃபஸ்ட் எபிசோடுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ராவணன், மாவீரன்லாம் சொன்னீங்க. எனக்கே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, ஒருவேளை ராவணனாக இருக்குமோ மாவீரனாக இருக்குமோன்ட்டு. ஆக்சுவலாக அது கில்லி தான் நான் சொன்னது. மாகு அப்படின்றவர் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் போட்டார். நிறைய பேர் கில்லி கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க, பட் அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணார். அவரோட கமெண்ட் வந்து பின் பண்ணிட்டேன். இந்த செக்மெண்ட்டை என்னோட ப்ரொஃபைலில் தேடுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஹைலைட்ஸ் போய் பாரு, அதில் இது எல்லாமே ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஒரு படத்தோட வரேன்.